ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாம நம்ம வாழ்க்கை வாழணும்னு தானே ஆசைப்படுவோம். கடன் இல்லாம வாழ, கடன் இல்லாம சேமிக்க இப்படியும் நம்ம பிளான் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு டிப்ஸா ட்ரிக்ஸா ஷேர் பண்ண போறேன். பிளஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இரு. ஃபேமிலி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபாய். நான் எப்படி சிஸ்டர் கடன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றது, எனக்கான ஒரு சேவிங் டிப்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் ஒரு ஐடியாவும் பிளானும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான மணி சேவிங் டிப்ஸை பார்க்கலாம். வாரம் முழுதும் என்னால சேமிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வாரத்துல 2 நாள் கிடைச்சா போதும், கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும். நம்மளாலையும் சேமிப்ப செய்ய முடியும். நமக்கு இருக்கிற கடனையும் இருந்தாலும் சரி, நம்மளோட அவசியங்கள் தேவைகள் என்னென்னு பார்த்து அதுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அது பணம். அது எப்படி கிடைக்கும்? நம்ம சேமிப்ப செஞ்சா மட்டுமே அந்த பணம் நம்ம கையில இருக்கும். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அது பூர்த்தி செய்யும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கேத்த ஃபேமிலிக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்தோம்னாலே போதுங்க. நம்மளால ஆடம்பர செலவு பண்ணாம இருந்தா நம்மளால கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய முழுவதும் கடன் இல்லாம, ஒரு சில டைம்ல நம்மளால கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் இருந்தா அந்த கடனையும் அடிச்சு நம்ம முன்னேறி வரத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி அவங்களுக்கான சேவிங் டிப்ஸை நான் ஷேர் பண்றேன். ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலும், பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, லோயோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களுக்கு எப்பவுமே ஒரு பண சேமிப்பு அப்படின்றது தேவை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல அதை தங்கமா மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்ற விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கையிலயும் ஒரு தங்கம் இருக்குங்க, அதனால என்னால கொஞ்சமாச்சும் எங்க பசங்களை படிக்க வைக்க முடியும், அவங்களோட ஃபியூச்சருக்காக நான் ஏதோ ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி லைஃபை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப நம்ம ஒரு சேவிங்ஸை கண்டிப்பா இந்த மாதிரி லைஃபுக்கு பண்ணியே தானே ஆகணும். தின சம்பளமா இருந்தாலும் சரி, வார சம்பளமா இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களோட தின சம்பளம், நீங்க டெய்லி சேலரி வாங்குற பர்சனா இருந்தாலும் இல்ல மாத சம்பளம் வாங்குறீங்க, வார சம்பளம் வாங்குறீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. நம்மளோட சேமிப்பு நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இந்த சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை ஒரு 250 ரூபாய் எடுத்து வச்சா போதும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 250 ரூபாய் எடுத்து வச்சா போதும். இதனால நமக்கு ஒரு வாரத்துக்கு சேமிக்க போற தொகை பாத்தீங்கன்னா 500 ரூபாய். நம்ம என்னென்ன விஷயங்களை குறைச்சி இந்த சேமிப்பை நம்ம செய்யணும். ஒரு வீக்கெண்ட் சேவிங்ஸாவும் இதை எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் சேமிக்க போறோம். சாட்டர்டே ஒரு 250 ருபீஸ், சண்டே ஒரு 250 ருபீஸ். இப்போ நான் என்னென்ன விஷயங்களை குறைக்கணும் அப்படின்றத சொல்றேன். ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வந்துருவீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல 4 வாரமும் நீங்க போற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல இருந்து குறைச்சிக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போகலாமே. மிச்ச நாட்கள் நம்ம சேலரிக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தி நம்ம ஃபேமிலியை முன்னேற்றி கொண்டு போலான்னு நினைங்க. அவுட்டிங் போறீங்களா, அடிக்கடி வெளியே நீங்களே வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்து போற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு தண்ணியா இருந்தாலும் சரி, வெளியே விலை ரொம்ப அதிகமாக தான் வித்துட்டு இருக்காங்க. அந்த விலைக்கு நம்ம அந்த தண்ணியை நம்ம வீட்டில இருந்து எடுத்துட்டு போனா அந்த செலவையும் கொஞ்சம் குறைச்சி நம்ம சேமிப்பா மாத்திக்கலாமே. நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவீங்களா? அப்ப நான்வெஜ்ஜோட ரேட் வெளியே பாருங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அதை கொஞ்சமா நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டு மிச்ச பணத்தை நான்வெஜ் மூலியமா சேமிக்கலாம். அன்வான்ட் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்றோமா, அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே வீட்டுல தேவையில்லாத டெக்கர் பர்பஸா இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு கரண்டியா இருந்தாலும் சரி, தேவையில்லாம ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது நம்ம வீட்டுக்கு தேவை இல்லை அப்படின்னும் போது வாங்காதீங்க. பர்ச்சேசிங் அதிகமா பண்ணுவீங்களா? நீங்க அதிகமா தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதை விட ட்ரெஸ் நான் அடிக்கடி எடுப்பேங்க, ஆனா எனக்கு தெரியாது, ஆன்லைன்ல ஏதோ ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல ஆஃபர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெஸ் நான் உடனே பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை இனிமே பண்ணாம கொஞ்சம் நமக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணலாமே. இப்ப நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்களா? சரி, நம்ம ஃபியூச்சருக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே. இல்ல பசங்களோட இருக்கீங்களா? அப்ப அவங்களோட ஃபியூச்சருக்காகவும் நம்மளோட ஃபியூச்சருக்காக 2 பேருக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பா உங்களால சேமிப்பா செஞ்சு நீங்களும் முன்னேறி வர முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மாசம் நம்ம எடுத்து வைக்க போற தொகை கிட்டத்தட்ட 2000 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம சேமிக்க போற தொகை 500 ரூபாய். ஏன்னா சண்டே ஒரு 250, சாட்டர்டே ஒரு 250, 2 நாள் சேர்த்தோம் அப்படின்னா 500 ரூபாய். மொத்தம் 4 வாரம் இருக்கு ஒரு மாசத்துல. அப்ப இந்த 4 வாரமும் 500 ரூபாய் எடுத்து வச்சா போதும், 2000 ரூபாய் ஆகும். இதுவே நீங்க 8 நாள் கணக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்றது ஒரு மாசத்துல 8 நாள் கணக்குல வருது. அப்ப இந்த 8 நாள் கணக்குல 250 ரூபாய் எடுத்து வச்சா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்றது உங்களால ஈஸியா சேமிக்க முடியும்.
இந்த மாதிரி நீங்க வார சம்பளமா இருந்தாலும் சரி, தின சம்பளமா இருந்தாலும் சரி, மாத சம்பளமா இருந்தாலும் சரி, இந்த 2000 ரூபாய் தொகையை நீங்க எடுத்து வைங்க. அவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 13,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சம்பளம். இப்ப அவங்க சேவிங்ஸ் பண்ண வேண்டியது 2000 ரூபாய் சேமிப்பா மாத்தணும். இப்ப பேலன்ஸ் இருக்க 11,000 ரூபாவை நம்ம ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங்கா போடலாம். எப்படி எல்லாம் நம்ம ஃபேமிலியோட பட்ஜெட் பிளான் போடலாம்? ஒரு அரிசி மூட்டை வாங்குறீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு 1700 ரூபாய் வரையும் போகும். அதை விட கம்மியா கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா நல்ல அரிசியா வாங்கிக்கோங்க. உங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வாங்கிக்கோங்க. விலை குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. இதுல ஒரு 50 ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சா கூட மிச்சப்படுத்தி எடுத்து வைங்க. நம்ம இந்த அரிசி மூட்டை உங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 1.5 மாசம் வருது, இல்ல 1 மாசம் வருது அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். இல்ல 2 மாசம் வருது அப்படின்னா அடுத்த மாசத்துக்கு அரிசி மூட்டையோட காசை அப்படியே நீங்க சேவிங்ஸா கூட எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மூட்டையிலையும் சிலிண்டர் பாத்தீங்கன்னா 900 ருபீஸ் போட்டிருக்கேன். இந்த 900ல அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் 30 ரூபாய் கண்டிப்பா மிச்சம் ஆகும். அந்த 30 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்றது ஒரு உண்டியல் சேவிங்ஸா பண்ணிக்கோங்க. அடுத்த மாசம் சிலிண்டர் வாங்க போறது இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அடுத்த மாசம் நீங்க என்ன பண்ணணும், சிலிண்டரோட அமௌண்ட்டை நீங்க காசை எடுத்து வச்சிடணும் சேவிங்ஸா. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதோ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது இந்த சிலிண்டரோட காசு அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸா இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கான செலவா அதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்க சிலிண்டர் ஒரு 40 நாள் 45 நாள் வர மாதிரியாச்சும் பாத்துக்கோங்க. 2 மாசம் வர மாதிரி பாத்துக்க முடியாது அப்படின்னா கூட ஒரு 40 நாள் 45 நாள் வர மாதிரி சிலிண்டரை பாத்துக்கோங்க. டேட் எழுதி வச்சுக்கோங்க. சிலிண்டர் எப்ப மாட்டிருக்கோ நம்ம எத்தனை நாளுக்கு வருது அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து தெரிஞ்சே வரும். நம்ம சிலிண்டர் 40 நாளுக்கு யூஸ் பண்றோம், 45 நாளுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது 60 நாளுக்கு யூஸ் பண்றோன்ற மாதிரி புரியும் உங்களுக்கு. போன் ரீசார்ஜ் நான் சொல்றேன். போன் ரீசார்ஜை பொறுத்த வரையும் 500 ரூபாய் போட்டிருக்கேன். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு ஆள் இந்த மாசம் போட்டீங்கன்னா அடுத்த மாசம் அடுத்த பர்சன் போட்டுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 500 ரூபாய்க்கு 489 ரூபாய். ஏன்னா இப்பெல்லாம் பிளான் மாத்திட்டாங்க. உங்க வீட்டுல நெட் யூஸ் பண்ணாத ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், 489 ரூபாய் ஏர்டெலுக்கு சொல்றேன். 6 GB அன்லிமிட்டெட் கால்ஸ் ஒரு 3 மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. 84 நாளுக்கு உங்களுக்கு தாராளமா வரும். இதுவே உங்களுக்கு நெட் யூஸ் பண்ற வேலை இருக்கு, நீங்க ஏதோ ஒரு வேலை வீட்டுல இருந்து பாக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு நெட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 549 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். அதே ஏர்டெல் 2 GB வரையும் வரும். அன்லிமிட்டெட் கால்ஸ் எவ்வளவு வேணா பேசிக்கலாம். அதே 3 மாசத்துக்கு 84 நாட்கள் வரும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அடுத்த மாசம் இந்த போனோட ரீசார்ஜ் அடுத்த பர்சனுக்கு பண்ற மாதிரி பாத்துக்கலாம். கிராசரி பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். உங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 1600 ரூபாய் 1800 ரூபாய் முடிகிற அளவுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய கிராசரி வீடியோஸ் மளிகை பொருள் பத்தி போட்டிருப்பேன். நீங்க அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சா கூட சேவ் பண்ணுங்க. அப்படி கிராசரியில சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, சேவ் பண்ண வேணாம். காய்கறியில பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் போட்டிருக்கேன். வீட்டுல விளையிற மாதிரி கொஞ்சம் காயை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெளியே தான் வாங்குவீங்க அப்படின்னா சந்தையிலையும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல் மார்க்கெட்லயும் எங்க கிடைக்குதோ காய்கறி உங்களுக்கு சீப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. வீட்டுல இந்த காய் தான் சாப்பிடுவீங்கன்னா அந்த காயெல்லாம் வாங்கிக்கோங்க. சாப்பிடாத காயெல்லாம் வாங்காதீங்க. அது வந்து தேவையில்லாத செலவு, தூக்கி போட வேண்டியதா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து. ஸோ தேவை இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நான்வெஜ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிடுறீங்க, ஒரு 1/4 கிலோ வாங்கி 1/2 கிலோ வாங்கி அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா எலும்பு வாங்கிக்கலாம். எலும்புல நமக்கு குழம்பு நிறைய வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் ஃபிஷ் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் எறா வாங்கிக்கலாம், ப்ரான் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ என்னென்ன பிடிக்குமோ உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வாரம் என்னென்ன சமைச்சிருக்கேன் சமைக்க போறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்றேன் 1 வீக் மீன் பிளானா இந்த வீடியோல. இபி பில் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி எப்பவுமே 500 ரூபாவை தாண்ட விடாதீங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இபி பில், கரண்ட், ஃபேனு, ஸ்விட்ச், லைட்டு, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதை யூஸ் பண்ணாலும் மிக்சியா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஒரு 500 ரூபாய் கரண்ட் பில் வந்த மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேபிளா யூஸ் பண்ணிக்கோங்க. 250 ரூபாய் இருக்கும் கவர்மெண்ட் கேபிள். ரேஷன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். ரேஷன்ல 100 ரூபாய்க்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் தராங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாசம் நீங்க அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை வாங்குறீங்க. அரிசியும் வாங்கிட்டீங்க. அரிசி அப்படின்றது 1 மாசம் வராது, 2 மாசம் வரும். ஏன்னா நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த அரிசியில சல்லடை பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நோய் அரிசி கஞ்சியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாசம் நீங்க ரேஷன் வாங்கிட்டீங்களா, 100 ரூபாய் கொடுத்து அரிசி, பருப்பு, சக்கரை இது எல்லாமே வாங்கி வச்சுட்டீங்க. எண்ணெய் இப்போ அடுத்த மாசம் நீங்க என்ன பண்ணணும், எண்ணெய், பருப்பு, சக்கரை மட்டும் வாங்கிட்டு அந்த அரிசியை வந்து உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா போன மாசமோட அரிசியே இருக்கு அப்படின்னா
வாங்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த அரிசியை அவங்க கிட்டயே கொடுத்துட்டு நீங்க அமௌண்ட் கேஷா வாங்கிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, யாருக்காச்சும் தேவைப்படுது, இப்ப வேற இதுல இருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரேஷன் கார்டு இல்லாம இருக்கும், அவங்களாமும் அரிசி பருப்பெல்லாம் வேணும்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்து வாங்கிக்கோங்க. இல்ல ஃப்ரீயா கொடுக்க போறீங்க அப்படின்னா கூட உங்களோட விருப்பம் ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு சில பேர் வந்து ரேஷன் அரிசி வாங்குறீங்க, அதையும் வேஸ்ட் பண்றீங்க, அதுவும் பூச்சி பிடிக்கிற மாதிரி கீழே எடுத்துட்டு போய் போடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா கூட, ஒரு கோழி இருக்கு அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் கூட நீங்க இந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலிக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். நீங்க தேவை இருக்கும் போது மட்டும் உங்களோட பைக் வெஹிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது பைக்கா இருக்கலாம், ஸ்கூட்டியா இருக்கலாம், ஏதோ ஒன்று. சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா சைக்கிள்க்குலாம் நமக்கு பெட்ரோல் தேவைப்படாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் சைக்கிளும் யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன பசங்க இப்ப வந்து சைக்கிள்ஸ் தான் அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம். பஸ் பாஸ் வாங்கிக்கோங்க, ட்ரெயின் பாஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பாசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பெட்ரோல் செலவு கொஞ்சம் கம்மியாகும், நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். பால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். பாலுக்கு மட்டுமே அப்படின்னா கிடையாது, உங்க வீட்டில் தயிரும் சேர்ந்து குடிப்பீங்க அப்படின்னா பால்ல இருந்து கொஞ்சம் தயிர் ஆக்கி வச்சுக்கோங்க முன்னாடி நாளுக்கு. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோர் குழம்போ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், தயிர் சாதமோ சாப்பிடணும் அப்படின்னும் போது நீங்க சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அதுக்கெல்லாம் செலவாகாது. மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து குழந்தை இருக்கா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு காசு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி அமௌண்ட்லாம் நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸா மாத்திக்கலாம். இந்த 500 ரூபாய் உங்களுக்கு செலவாகல, மெடிக்கல் செலவு இல்ல வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, மெடிக்கல் ஷாப்ல ஒரு மருந்து வாங்கணும்னா கூட இது தேவைப்படும், அப்ப நீங்க சேமிச்சுக்கோங்க. அதர் எக்ஸ்பென்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். மோஸ்டா நம்ம ஏன் 750 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன் அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு பழம் வாங்கி சாப்பிடணும்னா கூட சாப்பிடலாம், இல்ல வேற ஏதோ தேவை இருக்கு, திடீர்னு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா கூட நீங்க போறதுக்கு இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஒரு சில அமௌண்ட் மிச்சம் ஆகலையா, அந்த அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணி வைங்க. நீங்க ஏதாச்சும் ஊருக்கு கிளம்பணும்னா கூட அதுல இருந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வேலை இருக்கு, எனக்கு வெளியே வரையும் போயிட்டு வரணும் அப்படின்னா கூட இந்த அமௌண்ட் எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்றேன் இல்லையா, இந்த ரேஷன்ல, இந்த மளிகை பொருள்ல, இந்த பால்ல ஒரு 50-10 மிச்சம் ஆனா கூட அதை உண்டியெல்லாம் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை இருக்கும் போது அந்த அமௌண்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பட்ஜெட் பிளான் 11000 ரூபாய். ஏன்னா 2000 ரூபாய் அப்படின்றது அவங்களோட சேவிங்ஸா மாறிடுச்சு. 13000 ரூபாய் சம்பளத்துல 2000 ரூபாய் சம்பளம். என்ன சம்பளம் வாங்குறீங்களா இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் அப்படின்றது உங்களோட சேவிங்ஸா மாத்திக்கோங்க. இப்போ என்னோட இந்த வாரத்தோட ஒன் வீக்கோட ஒரு வாரத்தோட லஞ்ச் மெனு சொல்றேன். என் பையனுக்கும் இதே தான் கொடுத்து அனுப்பேன். எங்களுக்கு தனியா சமைச்சிக்க மாட்டேன், பையனுக்கு காலையில சமைக்கும் போது அவருக்கு தனியா சமைச்சு கொடுக்க மாட்டேன். எல்லாருக்குமே வீட்டுல ஒரே டிஷ் தான் பண்ணுவோம். என் ஹஸ்பண்டா இருந்தாலும், அம்மாக்கா இருந்தாலும், அப்பாக்கா இருந்தாலும், என் பையனுக்கா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும் எல்லாருமே ஒன்று தான் சாப்பிடுவோம். யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்குன்னு தனித்தனியாக வந்து சமைச்சிட்டு இருக்க மாட்டோம். ஒரே பொருள் தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சிப்போம். மண்டே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், பருப்பு ப்ளஸ் வந்தீங்கன்னா பருப்பு குழம்பு வச்சோம், அப்புறம் பீட்ரூட் பொரியல். பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து சாதம், தேங்காய் பால், அப்புறம் காய் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, ஒயிட் பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அப்பளக்கூட்டு. இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நாங்க சமைச்சது. புதன்கிழமை பாத்தீங்கன்னா இந்த மாசம் நாங்க எப்பவுமே சண்டே தான் நான்வெஜ் வாங்குவோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா வெனஸ்டேவே நான்வெஜ் வாங்க போறோம். அது ஏன்னு சொல்றேன். வெனஸ்டே நாங்க என்ன வாங்குற பிளான்ல இருக்கோம் அப்படின்னா, சிக்கன் கண்டிப்பா வாங்க மாட்டோம். ஒன்னு ஃபிஷ், ப்ரான் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கேன். தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கேரட் பொரியலும் பூண்டு குழம்பும். ஃப்ரைடே பாத்தீங்கன்னா சாம்பாரும் உளுத்தம்பருப்பு வடையும் தான் செய்ய போறேன். சாட்டர்டே சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பட்டாணி கொஞ்சம் இருக்கு, கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு, இது எல்லாமே போட்டு குருமா மாதிரி செய்ய போறேன். அதுக்கப்புறம் சண்டே பாத்தீங்கன்னா எங்க பௌர்ணமி இல்லையா, அந்த பௌர்ணமியால நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்காக அன்னைக்கு மட்டும் வீட்டுல என்னென்ன காய் இருக்கோ அப்படி போட்டு அவியல் செஞ்சுட்டு வேற ஏதாச்சும் குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் என்னோட 1 வீக் வந்து ரொட்டீன். நான் இதுக்காக தேவையில்லாம டெய்லி வந்து வெளியே போய் செலவு பண்ணல. தயிர் பாத்தீங்கன்னா பால்ல இருந்து ஆக்குனது, பருப்பு மளிகை பொருள்ல இருந்து வாங்கிட்டது, காய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் செலவாகுது அப்படின்னா காய், பீட்ரூட்டு, பீன்ஸ், கேரட்லாம் வீட்லயே இருக்கு. தேங்காய்க்கு மட்டும் ஒரு 10 ரூபாய் நேற்று செலவு பண்ணேன். அப்பளக்கூட்டுக்கும் அப்பளம் வீட்லயே இருந்தது. புதன்கிழமை நாளைக்கு மட்டும்தான் செலவு பண்ண போறேன் நான்வெஜ்ஜுக்கு. தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா கேரட் வீட்லயே இருக்கு, பூண்டு குழம்புக்கு பூண்டு வீட்லயே இருக்கு. ஃப்ரைடே பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வீட்லயே இருக்கு காயெல்லாம். வடைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் வீட்லயே இருக்கு.
ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இருக்கிற பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டு ஒரு குருமா மாதிரி வைக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். பௌர்ணமி அப்படின்றதால சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு குழம்பு பிளான் பண்ணிப்பேன். இதுக்கு நான் வெளியே போய் ₹1 கூட இந்த வாரம் செலவு பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அதுக்கு எடுத்து வச்ச காசு அதுக்கு தான் செலவு பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா எதுக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்க வீட்டுல என்ன சாப்பிடுவாங்க அப்படின்றத பாருங்க. நீங்க என்னென்ன சாப்பிடுவீங்க, உங்க வீட்டுல என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றத பாத்துக்கோங்க. வீட்டுல ஆளாளுக்கு ஒரு டிஷ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுல வந்து எல்லாருக்குமே ஒரே பொருள் என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் நமக்கு வேற சமைக்கலாம், அவங்களுக்கு வேற சமைக்கலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே நம்மளும் நின்றுட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்க வீட்டுல என்ன சமைச்சா எல்லாருக்குமே பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த ₹2000 நம்ம இப்படி எல்லாம் சேமிக்கலாம். ஒரு வருஷம் சேமிச்சீங்க அப்படின்னா 12 மாசம் ₹24,000 சேமிப்பீங்க. 3 வருஷம் அப்படின்னா 36 மாசம் ₹72,000 சேமிப்பீங்க. 5 வருஷம் அப்படின்னா 60 மாசம் ₹1,20,000 வரையும் சேமிப்பாங்க. இதுவே போஸ்ட் ஆஃபீஸ் SB அக்கௌண்ட்ல போனீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ₹24,960 ₹24,960 சேமிப்பீங்க. 5 இயர்ஸ் சேமிச்சீங்கன்னா ₹1,24,800 சேமிச்சுட்டு இருப்பீங்க. பெரிய நமக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்காது, பெரிய அமௌண்ட் வந்து சேமிச்சிருப்பீங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வேற எதுல வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா? உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ₹2000 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 21வது வயசு ஆனதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா 21 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட் உங்க கையில கிடைக்கும். ₹3,60,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ₹2000 மூலமா. 3,60,000 வட்டி பாத்தீங்கன்னா ₹7,49,218 ₹7,49,218 நமக்கு வட்டி கிடைக்கும். மொத்தமா நமக்கு கிடைக்கிற பணம் பாத்தீங்கன்னா ₹11,9,218 கிடைக்கும். 7,09,218 நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதுவே நீங்க ரெக்கரிங் டெபாசிட் RDல போடுறீங்க இந்த ₹2000 5 வருஷம் அப்படின்னா ₹1,20,000 நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வட்டி பாத்தீங்கன்னா ₹22,732 ₹22,732 உங்களுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மொத்தமா 5 வருஷம் கழிச்சு ₹2000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ₹1,42,732 ₹1,42,732 உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் மூலமா கிடைக்கும். இதுவே PPFல போறீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இல்ல உங்களுக்கு தேவை இருக்கு, ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சா ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்டா கூட நான் இதை யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ₹2000 எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு ₹3,60,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. வட்டி பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சது பாத்தீங்கன்னா நமக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ₹7 லட்சம் கிட்டத்தட்ட கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ₹2,71,135 வட்டி கிடைக்கும். ஏன்னா 7.1% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல. மொத்தமா நமக்கு கிடைக்கும் தொகை பாத்தீங்கன்னா ₹6,31,135 ₹6,31,135 கிடைக்குது. இங்க 11 lakhs, இங்க 6 lakhs, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது பெண் குழந்தைகளுக்காக, இது வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான், ஒரு பையன் இருக்கான், அவனோட ஃபியூச்சருக்காக, அவனோட படிப்புக்காக, இல்ல அவன் நாளைக்கு ஏதோ ஒரு வைக்க போறான், நமக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கோல்டு சிட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாம, செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்குறதுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா நமக்கு இருக்கும். இந்த ₹2000 எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 கிராம் வரையும் ஒரு வருஷத்துல நீங்க ஈஸியா சேமிக்க முடியும். செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளா சின்ன சின்னதா நீங்க எடுத்துக்க முடியும். ஒரு 20 கிராம் வரையும் சேமிச்சிட்டு இருப்பீங்க 5 வருஷத்துக்குள்ள. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சின்னதா ஆரம்பிச்சதான் பெருசா நமக்கு கிடைக்கும் போது அதோட அருமையே நமக்கு தெரிய வரும். அதனால சின்ன அமௌண்ட்டோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிடாதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு இதா இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல தான் கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க அப்படின்னா ஒரு ₹2000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ₹2,40,000 வரையும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்டா இது இருக்கும். ஒரு 18% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இந்த 10 வருஷத்துக்குள்ள அப்படின்னா ₹4,32,515 கிடைக்கும். ₹4,32,515 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்குது. மொத்தமா உங்களுக்கு வட்டி பிளஸ் அசல் ரெண்டுமே சேர்த்து ₹6,72,515 கிடைக்குது 10 வருஷத்துக்குள்ள. 18% ரிட்டர்ன்ஸ்ல சொல்றேன். ₹6,72,550 இது ₹15. இதுவே 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ₹4,80,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதே 18% ரிட்டர்ன்ஸ் 20 வருஷம் கழிச்சு வட்டி எவ்வளவு கிடைக்குது, ₹42,06,974 கிடைக்குது. 42,06,974 கிடைக்குது. மொத்தமா நமக்கு கிடைக்கும் பணம் பாத்தீங்கன்னா ₹46,86,974 கிடைக்குது. 46,86,974 கிடைக்கும். 20 வருஷம் 18% ரிட்டர்ன்ஸ்ல தான் இவ்வளவு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நம்மள
உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த 2000 ரூபாய் அப்படின்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி 2000 ரூபாய் எடுத்துட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டமா இருந்தாலும் சரி, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இந்த அமௌண்ட் எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் டக்கு டக்குன்னு ஒரு வருஷத்துல எடுத்துப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலிக்கு எது செட் ஆகுமோ, என்னென்ன மாதிரி பிளான் பண்ணா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு சில ஐடியா கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.